ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் இப்போ வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா போனவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, காட்டுற ப்ரமோவில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காட்டுறாங்கன்னா, கதவு திறக்குது, எல்லோரும் ஓன்னு கத்திட்டு ஓடி வராங்க. அதில் பார்த்திங்கன்னா யார் வராங்க அப்படின்னா, கனி வராங்க. அப்புறம் எஃப்ஜே வராது. இப்போ எஃப்ஜேக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஆதிரை மட்டும்தான் வரல. மற்றபடி பார்த்திங்கன்னா சுபிக்ஷா இப்போ தான் வெளியேறியிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே விக்ரம் என்ன ஆச்சுன்னு தெரில. அங்கே போய் இப்படியா நம்ம பேசி பழகினோம், என்ன ஆச்சுன்னு தெரில, முகத்து நேரம் இப்படி பண்ணுறாங்கன்னு ஏதோ அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் நேராக கனி அப்படி கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாரு. ஏன்னா கனி, விக்ரம் எல்லாருமே அன்பு கேங் சொல்லி வெளியில் பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக வெளியில் வந்த பிறகு கனி பார்த்துருக்கணும். அதனால் விலகுறாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ கனி, விக்ரம், சபரி இவங்க எல்லாருமே சுபிக்ஷா எல்லாருமே அன்பு கேங்கில் இருந்ததுனால இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, விலகுறாங்களா, அதை பற்றி தெரியல. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு இப்படி இருக்காங்க அப்படி சொல்லி விக்ரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற அந்த இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸர் கால் போக மாட்டேங்குதான். இப்போ சபரி, திவ்யா 2 பேருக்குமே மிஸ்ஸர் கால் ஆஃப்னு வருது. ஆனால் அரோராவுக்கு மட்டும் வருது. அப்போ அரோராவுக்கு போதான்னு செக் பண்ணுறாங்க. உடனே அரோராவுக்கு தான் குமியுது. விஜய் டிவி இதில் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு தான் கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யா தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ மிஸ்ஸர் கால் ஃபோன் நம்பர் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இப்போ எல்லா ஓட்டும் திவ்யாவுக்கு தான் திவ்யாவுக்கோ சபரிக்கோ இவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. மிஸ்ஸர் கால் ஆஃப் ஆனதால் ஃபுல்லாகவே அரோராவுக்கு தான் யோகா அடிச்சிருக்கு சொல்லலாம். அவங்களுக்கு தான் ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரோராவுக்கு ஜோடியாக இப்போ உள்ளே துஷோர்னாங்க. அவங்க வந்தாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் டிவி இதில் அரோராவுக்கு கூட தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படிலாம் மக்கள் நிறைய அந்த இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியலை. இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனையா இல்லை வேணும்னே பார்த்திங்கன்னா எல்லாருடைய மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை பற்றி எதுவும் தெரியல. இன்றைக்கி ஏதாவது ஆன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இப்போ அரோரா ஓட்டுப்படி இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஃபஸ்ட் இடத்துல வந்துடுவாங்க. காணாம முதல் இடத்துல வரார் அப்படின்னு இருந்தது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேணும்னே அரோரா பக்கத்தில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தெரியுது, தான் தான் 18 லட்சம் எடுக்க போகிறான்னு சொன்னாங்க. டக்குன்னு காணாம எடுத்துட்டாரு. அவர் இருந்தால் ஃபஸ்ட்டு அவர் தான் 50 லட்சம் போயிருக்கும். இப்போ அதனால் அரோரா பார்த்திங்கன்னா வரவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும். ஒன்று திவ்யா இல்லை சபரி 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வரப்போகிறாங்கன்னு எல்லாருக்குமே அது தெரியும். அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆனதால் எல்லாமே அரோராவுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 18 லட்சம் போச்சுன்னு ஃபீல் பண்ணவங்க கையில் இப்போ 50 லட்சம் கிடைக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் எப்போ எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க, அரோராக்கே கொடுக்க வேண்டியதானே. அரோராவுக்கு கொடுக்க மக்களுக்கு பிடிக்கல. மக்கள் பார்த்திங்கன்னா சபரி, திவ்யா 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆன் பண்ணுவாங்களா, இல்லை தொடர்ந்து அரோரா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியலை. நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.